தமிழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வரும் கழகத் தலைவருமான தளபதியார் அவர்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தது மட்டுமல்ல, இந்த 4 ஆண்டு காலத்தில் எங்கெல்லாம் என்னென்ன மக்கள் குறை கேட்கிறார்களோ அவர்களுக்கு தேவை அறிந்து அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மக்கள் தலைவராக இன்றைக்கு இந்த மக்கள் போற்றக்கூடிய முதலமைச்சராக முதலமைச்சர் இருக்கிறார். அருமை தம்பி மாவட்ட உறுப்பினர் சுந்தர் அவர்களுக்கு பேசுகிற போது இந்த பகுதியிலே என்னென்னலாம் செய்திருக்கிறோம், இனி என்னென்னலாம் செய்ய இருக்கிறோம் என்பதை இங்கே சொன்னார். அதே போல மாடக்குளத்தை பொறுத்தவர்கள் அருமையானவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியினுடைய கரையிலே வளப்படுத்துவதோடு சாலைகள் அமைப்பதற்கு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு அதை எப்படி செய்ய முடியும் என்பது அவர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து அதை செய்து தருவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். எனவே நீங்கள் என்னென்னலாம் இன்றைக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கேட்கிறீர்களோ அதை தந்திருக்கிறோம். தயவுக்கூட பல கோடி ரூபாய் பேருந்துகளில் இன்றைக்கு பணி நடக்கிறது. ஏற்கனவே 40 கோடி ரூபாய்க்கு மேலே டெண்டர் விடப்பட்டு பணி வைத்திருக்கிறோம். இப்போது மேலும் ஒரு 61 கோடி ரூபாய் அதற்காக டெண்டர் எல்லாம் விடப்பட்டு இன்னும் ஒரு சில நாட்களிலே அந்த பணியை துவங்க இருக்கிறோம். இது இந்த பகுதியில் அதுதான் முதலமைச்சர். தயவு செய்து அருமை சகோதரிகளே சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் இல்லை. ஆனால் வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் இன்றைக்கு இந்த அரசாங்கம் செய்யும் என்பதனை முதலமைச்சர் சொல்லுகிறார். எனவே நாங்கள் யார் என்று பார்க்காமல் இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த தேவைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். முதலமைச்சர் அதை செய்து தந்து கொண்டிருக்கிறார். இதை சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு நாங்கள் சில பேர் வாக்களிக்காத மக்களுக்கும் அந்த பகுதியில் செய்வதன் மூலமாக உங்கள் வரக்கூடிய தேர்தலிலே உங்கள் வாக்கை எங்களுடைய முதலமைச்சருக்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமும் கூட. எனவே இந்த பகுதியில் மட்டுமல்ல, எந்த பகுதியிலையும் பாகுபாடு பார்க்காமல் எல்லாமே சேர்த்து செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம். அதுபோலதான் அதிலையும் குறிப்பாக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் மகளிருடைய முன்னேற்றத்துக்கு தான் அத்தனை பணிகளையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தொலைக்காட்சி மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் தெரிந்திருப்பீர்கள். நேரடியாகவும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். என் அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, இதற்கு முன்னால் எப்படி இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்குத்தான் இன்றைக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை எந்த மாற்றமும் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களிட நம்முடைய முதலமைச்சருக்கு ஈடு இணையாக எந்த முதல்வரும் இல்லை. ஆனால் அவர் சிந்திக்கிறது, அவர் செயல்பட்டுக் கொண்டிருப்பதெல்லாம் இன்றைக்கு மக்களுக்காக இருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு தான் அதிக அளவில் எல்லா வகையிலையும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாடறிந்த உண்மை. இன்றைக்கு இங்கே உரையாற்றிய விரைக்கணக்கு கொள்கிற போது வருகிற 1ஆம் தேதி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தை மதுரையை கூட்டி அதற்கு வர இருக்கிறார். அதற்கு முந்தைய நாள் நம்முடைய பகுதியில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் அனைவரும் இந்த கழகத்தினுடைய முன்னோடிகள் குறிப்பாக என்னுடைய சகோதரிகள் எல்லாம் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் அதை செய்து தர வேண்டும் என்று முனைப்போடு இருந்து நீங்கள் அந்த பணியை செவ்வனே செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதற்காக பொது உறுப்பினர் கூட்டத்தை கூட்டி இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு யாரும் தெரியாதவர்களை என்று சொல்ல கூடாது என்பதும் கூட நீங்கள் அனைவரும் அதற்கு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். எனவே இந்த பகுதி இன்றைக்கு பழங்காலத்த பகுதியை பொறுத்தளவில் அதில் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் நான் 25 ஆண்டு காலமாக மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறேன். வடக்கு மாவட்டத்தில் உங்களிடம் புதுசாக 3 மாதம் தான். அந்த 3 மாதத்தில் 1.5 மாதம் மெட்ராஸில் சட்டமன்றம். இப்போ முதலமைச்சர் வருகிறார். அந்த பணி இருந்தாலும் உங்களை சந்தித்து
எல்லா பகுதிகளுடைய மக்களையும் சந்திக்க வேண்டும், அதே நேரத்தில் எல்லா பகுதிகளுக்கும் போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதலமைச்சர் எண்ணம். எந்த பணியாக இருந்தாலும் மக்களை சந்திக்கக்கூடிய பணியும் சில துறைகள் ஒதுக்கி அவர்களையும் சந்தித்து அவர்களுடைய குறைநிலைகளை நீங்கள் கேட்டறிந்து செய்ய வேண்டும் என்று சொல்வதோடு நாங்கள் அந்த பணியையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் தெரியும் அருமை சகோதரர்களே கடந்த ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னால் இங்கே ஒரு நிகழ்வுக்கு வந்தோம். அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அருமை நண்பர்கள் எல்லாம் அன்றைக்கு என்னென்ன சொன்னார்களோ அதையெல்லாம் கொடுத்து அதில் பெரும்பாலான பணிகள் இப்போ சேர்க்கப்பட்டு அதெல்லாம் எஞ்சியிருக்கக்கூடிய பகுதிகளையும் எஞ்சியிருக்கக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் தெரிந்து அதற்காக வெகுவிரைவிலே அதையும் சேர்ப்பதற்கான பணியை செய்வோம். இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் நாங்கள் எந்த அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த பகுதியில நீங்கள் சென்று அதை செய்ய முடியாததெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் வந்து நாங்க சொல்றோம், நாங்க வாங்கிட்டு வந்தோம், நாங்க செஞ்சது யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும். அவருடைய வழிகாட்டுதல்களுக்கு இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் சில இடங்களில் மாமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கிறார். அந்த பகுதிக்கும் சேர்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் அந்த நிதியை ஒதுக்கி அந்த பணியும் செய்கிறார் என்பதை தயவு கொண்டு இன்றைக்கு நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையாளர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் யாரும் வந்து உரிமை கொண்டாடவே முடியாது. நாங்க செஞ்சாங்க, நீங்க எத்தனை காலத்துல செஞ்சதை நீங்க எத்தனை வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அப்ப என்ன செஞ்சீங்க? அதை விட இன்றைக்கு ஒரு மடங்கு மேலாக நாங்கள் இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இல்லை என்று சொன்னாலும் மக்கள் பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அருமை சகோதரர்களே. நிச்சயமாக இன்றைக்கு நாங்கள் செய்யக்கூடிய பணி விரைவாக உங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக முதலமைச்சருடைய கட்டளையை நாங்கள் சிறைமேற்கொண்டு நாங்கள் முதற்கொண்டு வார்டு உறுப்பினர் முதற்கொண்டு மாவட்ட உறுப்பினர் அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்டல தலைவர்களாக இருந்தாலும் அனைவருடைய சேர்த்து நாங்கள் இந்த பகுதியிலே பொதுமக்களுடைய பணிகளை செய்வதற்கு இன்றைக்கு நான் பேசியிருக்கிறேன். தண்ணி சொல்லார் 1,64,00,000 ரூபாய்க்கு பணி நடக்குது. திருப்பி 67 கோடி ரூபாய்க்கு பணி துவங்க இருக்கிறது. மாநகரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு என்னன்னா அவர் சொன்னார். அதையும் விட இது என்னென்ன சின்ன தெருவுகளாக இருந்தாலும் அதையெல்லாம் நிறைவு செய்யக்கூடிய பணியாக நாங்கள் செய்து தருவோம். நாங்கள் செய்வதை பார்த்து என் தாய்மார்கள், என் சகோதரர்கள், வெளியில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்து திரும்பவும் நீங்கள் அளிக்க மறந்திருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2026 முதல்வராக வருவதற்கு வாக்களித்து இந்த தமிழகத்திலே மீண்டும் முதலமைச்சராக மக்கள் பணியாற்றுவதற்காக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி செய்யக்கூடிய தளபதி தான் மீண்டும் 26 முதலமைச்சராக வருவார். வருவதற்கு மேற்கு தொகுதி முதல் தொகுதியாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை நன்றி.